பருப்பு உருண்டை குழம்பு உடனே சாப்பிடக்கூடாது. அந்த உருண்டை நல்ல குழம்புல ஊறின பிறகு சுட சுட சோறுட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நல்லா சாஃப்டா சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்படி செய்துன்னு பார்க்கலாமா? பருப்பை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அப்பதான் அரைச்ச பிறகு நல்ல சாஃப்டா வரும். மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகா கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணிருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அது கூட பச்சை மிளகா, அரை ஸ்பூன் போல சோம்பு, உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. சட்டியில் அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கி இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது 2 மீடியம் சைஸ் தக்காளி. குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல சலசலன்னு கொதிச்சு வரும்போது உருண்டையை ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கலாம். உருண்டெல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு தேங்காய் அரைச்சு வச்சிருந்தா அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் குழம்பு லோ ஃபிளேம்ல கொதிக்கட்டும். அவ்வளவுதான், சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.